இன்னைக்கு மேட்ச்ல ஜிம்பாபேவை போதும் போதும் அப்படின்னு சொல்ற லெவலுக்கு அடி அடின்னு அடிச்சு ரன்ஸ் பயங்கரமா ஸ்கோர் பண்ணிட்டாங்க. அதை நினைக்கும் போது சந்தோஷமா தான் இருக்கு. பட் ஆனால் வந்து அந்த அதர் ஆங்கிள் வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்ற ஒரு டீமை நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. இந்த பயம் வந்து எனக்கு வந்து பேட்டிங்னால கண்டிப்பாக வரல. ஆனால் இன்னைக்கு நம்ம ஒரு பவுலிங்குன்ற பேரில் பவுலிங் போட்டோமே, அதை பார்த்த உடனே தான் ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது. இன்னைக்கு மேட்ச்சில் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பேசுவோம். இதை வந்து வெஸ்ட் இண்டீஸ் கூட எப்படி நம்ம வந்து எடுத்துகிட்டு போக போகிறோம், எப்படி இம்ப்ரவைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றியும் பேசுவோம். மாஸ்டர், பேட்டிங் பற்றி பேசலாமா? இல்லை பேசுறதுக்கு என்ன இருக்குது? செம பேட்டிங்கில். இல்ல என்ன இப்படி சொல்லிட்டீங்க? மெயினா நமக்கு ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு நம்ம ப்ரீவியஸ் வீடியோ எல்லாம் பேசிட்டு இருந்ததெல்லாம் வந்து இன்னைக்கு கொஞ்சம் அட்ரஸ் ஆயிருக்கு. ஐ வில் ஸ்டார்ட் வித் அபிஷேக். ஓகேங்களா? என்னோட ஆங்கிள் பாக்குறப்ப ஐ சா டிஃப்ரெண்ட் அபிஷேக் டுடே. ஓகேங்களா? ஏன்னா அவர் சிக்ஸ் அடிக்கணும் சிக்ஸ் அடிக்கணுங்கிற ஆங்கிள் தான் எப்பயுமே விளையாடுவாரு. இன்னைக்கு நான் பார்த்தது வந்து ஓகே, ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் டைம் இன் த மிடில். முக்கியமான பாயிண்ட் என்னன்னா பாலை மசில் பண்றதுக்கு பதிலாக ஹி வாண்டட் டு டைம் த பால். அது கமெண்ட்ரிலயுமே அதை வந்து கிளியரா ஹைலைட் பண்ணாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் கான்சியஸா எஃபர்ட் எடுத்த மாதிரி தெரிஞ்சது. ஹி வாஸ் வெயிட்டிங். அதாவது ஸ்லோ பால் அவருக்கு வந்து வீக்னஸ் மாதிரி அவங்க ட்ரை பண்ணாங்க. ஹி வாஸ் வெயிட்டிங் ஃபார் த பால். ஸோ பேசிக்கா வந்து அவர் ரொம்ப போய் கமிட் பண்ணாம ஐ திங்க் ஹி ஜஸ்ட் பேக் அண்ட் அது பாலை வந்து அடிச்சது வந்து விச் இஸ் குட் கோயிங் இன் டு த வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச். ஏன்னா அவர் இன்ஃபார்ம்ல இருக்கிறது வந்து இந்தியாவுக்கு வந்து மஸ்ட். ஆமாம். நான் வந்து இந்த மேட்சை வந்து பேட்டிங்கில் தலைகீழாக திருப்பினது வந்து நம்ம சிஎஸ்கேவோட சொத்து சஞ்சு சாம்சன். ஹோம் கிரவுண்டில் எல்லோவில் ஆடுறதுக்கு முன்னாடியே ப்ளூவில் ஆடிட்டார் சிஎஸ்கேக்காக. அந்த ஒரு பிளேயர் உள்ளே வந்த உடனே அந்த டைனமிக்ஸே மாறிடுச்சு. ஏன்னா ரைட் ஹேண்டர் இருந்ததுனால அவங்க வந்து அந்த ஸ்பின்னர் ஆப்ஷனுக்கு போகலை. ஏன்னா சஞ்சு சாம்சன் த்ரெட் இருக்கும் அப்படின்றது என்னை கேட்டால் தான் போயிருக்கணும். பட் ஆனால் போகல. அதை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்க. மேபி அவர் ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடி இருக்கலாம் அப்படின்னு வந்து தோணும். பட் டீமுக்கு பார்க்கும்போது ஐ திங்க் ஹீ ப்ரொடெக்டட் அபிஷேக் சர்மா அண்ட் இஷான் கிஷன் இந்த ஃபர்ஸ்ட் 2 overs. அண்ட் அதுக்கப்புறமா தே வேர் லைக் கம்மிங் டு த பார்ட்டி. ஸோ அதனால் எனக்கு வந்து அவரோட இன்க்ளூஷன் வந்து ரொம்ப ஒரு க்ரூஷியலாக தெரிஞ்சுது. அண்ட் அவரோட அந்த குயிக் நாக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கரெக்ட். அதான் நம்ம நீங்க ஷார்ட்ஸ் நம்ம போட்டிருந்தோம் இல்லைங்களா? ஷார்ட்ஸ்ல வந்து இந்தியா வின் பண்ணணும்னா 2 பாயிண்ட் தான் சொல்லியிருந்தோம். அபிஷேக் சர்மா வந்து ஸ்டார்ட் கொடுக்கணும், சஞ்சு சாம்சன் ஷுட் பி இந்த டீம் ஃபார் த பேலன்ஸ். அது ரெண்டுமே வந்து கரெக்டா இன்னைக்கு வந்து சூட் அவுட் ஆயிடுச்சு. சஞ்சு சாம்சனுக்கு வந்து நான் என்ன மெயினா பாக்குறது என்னன்னா, நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பேசினதான் ரோல் கிளாரிட்டி. ஐ திங்க் அவருக்கு வந்து கிளியரா ரோல் கிளாரிட்டி கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நோ மேட்டர் வாட், லைக் யூ கிவ் அஸ் த பிக் ஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அது வந்து கிளியரா தெரிஞ்சது. ஸோ தட் ஐ திங்க் ஒர்க் அவுட் ஃபார் இந்தியா. அது போக வந்து நம்ம ரொம்ப நான் கன்சர்ன்டா இருந்தது வந்து திலக் வர்மா. ஏன்னா அவருக்கு ரோல் கிளாரிட்டி இல்ல. அவர் வந்து டிஃபெண்ட் பண்ண போறாரா, ஆங்கரா இல்ல வந்து அக்ரெசிவா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்தாரு. இன்னைக்கு அவர் கொஞ்சம் லோவர் டவுன் த ஆர்டர் போச்சு. அவருக்கு ஐ திங்க் கிளியர் ரோல் கொடுத்துட்டாங்க. ஐ வாஸ் ரியலி இம்ப்ரெஸ்ட். ஃபர்ஸ்ட் பால் மிடில் ஆஃப் த பட். அவருக்கு வந்து ஸ்கில்ஸில் வந்து என்றைக்குமே வந்து குறை இருந்தது கிடையாது. டைமிங் வந்து அவரோட பெரிய கிஃப்ட்டு. ஸோ அதனால தான் அவர் இந்த யங் ஏஜில் இந்த லெவலுக்கு வந்து வந்திருக்காரு. ஐ திங்க் இன்றைக்கி வந்து அவர் ஆடினது வந்து ரொம்ப சூப்பர்ப் நாக் அலாங் வித் லைக் ஹார்திக் பாண்டியா. ஸோ அதாவது ஓவரால் பேட்டிங்கே வந்து இன்றைக்கி ரொம்ப எல்லாமே கிளிக் ஆகி அதனால தான் வந்து உங்களுக்கு சேப்பாக் விக்கெட்டில் வந்து 250 கிராஸ் பண்ணியிருக்காங்க. ஆமா, அதான் நீங்க சொன்ன மாதிரி இந்தியன் பேட்டிங்ல இருந்த அந்த ஸ்மால் கிளிச்சஸ் வந்து இன்னைக்கு ஜிம்பாவேக்கு ஏத்து வந்து கவர் ஆயிடுச்சு. ஒன்லி கொஸ்டின் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் அட்டாக்கு இல்ல ஸ்ட்ராங்கர் அட்டாக்கு வெஸ்ட் இண்டீஸ் இல்ல அடுத்த ஸ்டேஜ் போறப்பையும் இதே கன்சிஸ்டன்சி இதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண முடியுமாங்கிற ஒரு கொஸ்டின் மட்டும்தான் இருக்கு. பட் இட்ஸ் நாட் மாஸ்கிங் எனி பெர்ஃபார்மன்ஸ் லேக் இன் திஸ். லைக் இன்னைக்கு வந்து பர்ஃபெக்டா விளையாண்டாங்க. எஸ்பெஷலி வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட கஷ்டப்பட மாட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா வந்து வெஸ்ட் இண்டீஸோட பவுலிங் அட்டாக்கும் ஜிம்பாப்வேயோட பவுலிங் அட்டாக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது. ஜஸ்ட் லைக் உங்ககிட்ட வந்து ஜேசன் ஹோல்டர் அப்படின்ற மாதிரி பேர் இருக்கலாம். மற்றபடி இட் இஸ் கோயிங் டு பி அதான் அட்டாக் வைஸ் மேபி சேமா இருக்கலாம். பட் இட் இஸ் ஜஸ்ட் ப்ரெஷர் இல்லைங்களா? ஸோ இட்ஸ் பேசிக்லி வெர்ச்சுவல் குவார்டர் ஃபைனல். ஓகேங்களா? ப்ரெஷர் கேன் டூ லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ ஐ திங்க் தே டிக் லாட் ஆஃப் திங்ஸ். எப்படி வெஸ்ட் இண்டீஸ்குள்ள அதை போய் கண்டினியூ பண்ணி முடிக்கிறாங்களாங்கிறத நம்ம பார்க்கணும். பேட்டிங்கில் ஒரு குறையுமே இல்லை. அண்ட் ஐ திங்க் பேட்டிங் வந்து எனக்கு வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்லேயும் வந்து ப்ராப்ளமாக இருக்காது அப்படிங்கிறத நான் வந்து ஆல்மோஸ்ட் சர்டன். பட் ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயம் ரொம்ப இன்றைக்கி வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்றத சொல்கிறது வந்து ஆப்வியஸ்லி பவுலிங். ஜிம்பாபேவெல்லாம் நம்ம வந்து இவ்வளோ அடிக்க விட்டுருக்கக்கூடாது நம்மளோட பவுலிங்குக்கு. இல்லை, எனக்கு ஜென்ரலாக பவுலிங்குங்கிறத விட நம்மளோட எக்ஸ்பேக்டர் நம்ம சொல்கிறது வருண் சக்கரவர்த்தி. ஓகேங்களா? லாஸ்ட் மேட்ச்சு மேபி 1 ஆஃப்னு எடுக்கிறோம். அவங்க ஒரு பிளானோட வந்தாங்கன்னு எடுத்துக்கலாம்.
இன்னைக்கு வந்து அவரோட எக்கனாமி ரேட் வந்து 8.75, அக்ஷர் பட்டேல் 8.75. ஓகேங்களா. எனக்கு என்ன கன்சர்ன்னா அவங்க ஜிம்பாவே திணறவே இல்லை. ஓகேங்களா. ஜிம்பாவே வந்து அக்ஷர் பட்டேலையும் வருண் சக்கரவர்த்தியும் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்க. ஓகேங்களா. ஆனா தே டிடன்ட் ஸ்ட்ரகிள். ஓகேங்களா. விக்கெட் ஆளுக்கு எடுத்தாங்கனாலுமே 8.75 அகைன்ஸ்ட் ஜிம்பாவே அண்ட் தென் கம்பேர் தட் வித் வெஸ்ட் இண்டீஸ் அட்டாக். ஓகேங்களா. வெஸ்ட் இண்டீஸ்ல எல்லாருமே வந்து பிக் ஹிட்டர்ஸ். ஓகேங்களா. அதுவும் ஸ்பின்னர்ஸுக்கு ஏற்று வந்து அவங்க எல்லாம் மிஸ் டைம் பண்ணாலே 6 போயிடும். ஸோ தே நீட் தட் வெரைட்டி அண்ட் மிஸ்ட்ரி டு பாக்ஸ் தம். இல்லைங்களா. ஜிம்பாவேவாலே பிக் பண்ணி டீசெண்டா ப்ளே பண்ண முடியுதுன்னா வெஸ்ட் இண்டீஸ்க்கு கண்டிப்பா வந்து இட்ஸ் அ கன்சர்ன் தட் வி ஆர் கோயிங் இன்டு தி மேட்ச். ஆமாம், எக்ஸாக்ட்லி. அதாவது வந்து வருண் சக்கரவர்த்தி வந்து எனக்கு ஐ வுடன்ட் பி லைக் வெரி டூ கிரிட்டிக்கல். ஏன்னா வந்து இன்னைக்கு இருக்க அவருக்கு மேபி நான் வந்து அவரோட ஆங்கிள்லேருந்து யோசிச்சு பார்த்தேன்னா இன்னைக்கு வந்து லைக் ஜிம்பாப்வே பிளேயர்ஸும் வந்து தே டெஃபினெட்லி நோ லைக் நம்ம வந்து டார்கெட் கிட்ட க்ளோஸாக போக போகிறதில்ல அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ அவங்களுமே வந்து நம்ம வந்து ஹை ரிஸ்கி ஷாட்ஸ் வந்து எல்லா பாலுமே 6 அடிக்கணும், எல்லா பாலுமே கேப் பார்த்து 4 அடிக்கணுன்ற மைண்ட் செட்டில் ஆடலை. ஸோ அதனால் மேபி வந்து அவங்க ரொம்ப டிஃபென்சிவ் மைண்ட் செட்டில் தள்ளி விட்டுட்டு ஆடுவோம், 1s 2s இது மட்டும் வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி ஆடின மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் வருண் சக்கரவர்த்தி ஆன் தி அதர் ஹேண்ட் அவர் ஏன் விக்கெட் டேக்கிங்க்கு போகலை, ஏன் அவருமே கொஞ்சம் டிஃபென்சிவாக போட்டார் அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு வந்து புரியல. பார்ப்போம், இது வந்து அப்படியே டோட்டலி வந்து ஆப்போசிட்டாக அமையலாம் வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட. அது வந்து எப்படி ஆகுது அப்படின்றது பார்ப்போம். பட் ஆனால் ஓவரால் வந்து பேட்டிங்கில் பட்ட சந்தோஷம் வந்து பவுலிங்கில் பட முடியல. இல்ல பவுலிங்ல அது ஓகே, அது எனக்கு சாட்டிஸ்பாக்சன் இல்ல. ஆனா ஒரு பெரிய ரெட் பிளாக் என்ன அப்படின்னு சொன்னா துபேவோட அந்த 2 ஓவர்ஸ். ஓகேங்களா. ஐ திங்க் 46 ரன்ஸ் நினைக்கிறேன். சரி, ரன்ஸ் கொடுக்கறது ஒரு ஆங்கிள். நம்ம லாஸ்ட் வீடியோலயும் பேசின அதே மிஸ்டேக் திரும்ப ரிப்பீட் பண்ணியிருக்கோம். டிசிப்ளின். ஓகேங்களா. பவுலிங் டிசிப்ளின். 2 நோ பால், 2மே 6 போச்சு. 4 ஒய்டுன்னு நினைக்கிறேன். சாரி, நான் எக்ஸாக்டா பார்க்கல. மொத்தமா 6-7 ஒய்டு கொடுத்துருக்காங்க. அகைன் நம்ம இதுக்கு முன்னாடி பேசினதான், ஜிம்பாவே கிட்ட இந்த 10-15 ரன் வந்து ரொம்ப இம்பாக்ட் இருக்காது. சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட ஆல்ரெடி அடி வாங்கணும், ஞாபகம் இருக்கா? 20 ரன் எக்ஸ்ட்ரா கொடுத்தோம். அதை திரும்ப வெஸ்ட் இண்டீஸ்குள்ள போய் ரிப்பீட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா இந்தியா வில் ஸ்ட்ரகிள். அண்ட் அகைன் தூபேவோட அந்த 1 or 2 ஓவர்ஸ் இந்த மாதிரி போயிடுச்சுன்னா இந்தியாவோட ஓவரால் அந்த பவுலிங் பேலன்ஸ் போயிடும். ஓகேங்களா. ஏன்னா யாராவது ஒரு ஆள் இன்னொரு பவுலர் அடி வாங்கினா தூபே வச்சு தான் கவர் பண்ணுவோம். தூபே இன்னும் அதை விட அதிகமாக லீக் பண்றாருன்னா that is a big hole to fill in the West Indies match. Again நம்ம குவாலிஃபை ஆனோம்னா அடுத்த ஸ்டேஜிங் போறப்ப அந்த 5th or 6th பவுலரை வந்து எல்லாரும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. இந்தியா ஹேஸ் டு அட்ரஸ் இட் வெரி குவிக்லி. ஆமாம், அது வந்து நானுமே அக்செப்ட் பண்ணிப்பேன். அதாவது வந்து இந்த 6th பவுலர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த டீமோட பேலன்ஸ்க்கும் சரி, டீமை வந்து கப்பு ஜெயிக்க வைக்கிறதுக்கும் சரி, அதை வந்து இந்தியா எப்படி அட்ரஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஹோப்ஃபுல்லி டூபே வந்து ஓவர்ஸ் போடுற நிலமை வந்து வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்சில் வரக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். வந்துச்சுன்னா வந்து இட் வில் பி லைக் வெரி கொஸ்டினபிள் அண்ட் டிபேட்டபிள். ஓகே, நம்ம வந்து இன்றைக்கி மேட்ச் வந்து சூப்பராக முடிஞ்சிருச்சு. அடுத்த மேட்ச் வந்து வெஸ்ட் இண்டீஸ் கூட இட் இஸ் அ விர்ச்சுவல் குவார்ட்டர் ஃபைனல். ஸோ அந்த மேட்ச்சு என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து அந்த வீடியோவில் பேசுவோம். உங்களுக்கு இந்த மேட்சை பற்றி ஏதாவது வந்து கமெண்ட்ஸ் இருந்தது, இல்லை உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கும் போது ஏதாவது ஒரு கன்சர்ன் இருக்குது, இந்த ஏரியாவில் இந்தியா வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், இல்லை இந்த ஏரியாவில் இந்தியா வந்து கஷ்டப்படுவாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். Until meet you next video, signing off, Vikram and Master. Thank you.